ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீட்டுக்கு வரல அவரோட புள்ள குட்டி இருப்பேன். அந்த நன்றியை நான் வந்து இந்த வீட்டுல இருந்து சொல்றேன். கேட்கும்போது கதிர் இவரை தான் சொன்னாங்க போய் உதவி கேட்கணும் அப்படின்னு. வணக்கம் உறவுகளே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் உள்ள அங்காளம்மன் கோயில் தெருவுக்கு தான் வந்திருக்கோம். எதனால் அங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவோட கவுன்சிலர் அதாவது மாமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பத்துக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்குது, இந்த வீட்டை எப்படி கேட்டு வாங்கினாங்க, அவர் எப்படி எவ்வளோ நாளில் கட்டி கொடுத்தாரு அப்படின்றது தான் நம்ம போய் கேட்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்க, அந்த வீடு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றதையும் போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரோடு தான் அது. ஒரு 2 வீலர் போகிற அளவுக்கு வழி இருக்கும். அந்த சந்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளி அம்மா அவங்க பையன் எல்லாம் வந்து ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிதிலம் அடைஞ்சிருந்திருக்கு. இப்போ அந்த புதுசாக கட்டப்பட்ட வீடுன்றது இந்த வீடு தான். அந்த வீடோட ஃபுல் வியூ காட்ட முடியல, ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து குட்டி தெருன்றதுனால கொஞ்சம் அந்த ஃபுல்லாக கவர் பண்ண மக்களே. அந்த வீடு அங்கே நமக்கு வந்துட்டோம் பாருங்கள். இந்த வீடு தான் அந்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்கிரீட் வீடு. இதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. நம்மளுக்கு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். உங்களை அந்த அம்மா வீடு பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. சீட்லாம் போட்டு ஒரு கான்கிரீட் வீடு வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து இப்போது பார்த்திங்கன்னா அவங்க கேட்டுக்கிறது ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே வந்து கட்டி கொடுத்ததாக நம்ம கேள்விப்பட்டோம். அதை வந்து நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்காது. அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, அந்த அம்மாக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். இப்போ நீங்கள் வரீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்துருந்தோன்னா ஞாபகம் இருக்காதுல்ல, அதனால எனக்கு நம்ம ஞாபகம்லாம் இல்லை. அப்போ நான் பக்கத்து வீட்டில் கேட்டேன், இந்த மாதிரி அவர் பேர் வந்து இவரோட பேர் என்னான்னு கேட்டேன். இவர் பேர் தான் கதிர் முருகன் சொன்னாங்க. அப்போ நான் உதவி கேட்டேன். இந்த மாதிரி சார் நாங்கள் 2 பேரும் பிளைண்டு, தம்பியும் நானும், எங்களுக்கு வந்து வீடு கட்ட வசதி இல்லாமல் எங்கள் வீடு இப்போ அடைஞ்சு இருக்கு சார், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னேன். கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுமா? எனக்கு உடனே ரெடி பண்ணிட்டேன். உடனே ஒரு 3 மாதம் இருக்குங்களா? அதுதான் எனக்கு ஞாபகம். சரி, ஒரு 3 மாதம் வச்சுக்கோங்க. 2 மாதத்துலேயே பண்ணிட்டாரு. நான் வந்து மார்ச்சுக்கு முன்னாடி கேட்டேன், உடனே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி தரீங்களா பயன்தாங்கக்கா. எனக்கு வந்து வாடகை கொடுக்க முடியல, 6000. ஒரு பிள்ளை சம்பாரிச்சு சம்பளம் கம்மி, இப்போ தானே கற்றுக்கிறான். அவங்க அப்பா இறந்துடுவேன், 12 வருஷம் ஆகுது, 11 வருஷம் வச்சுக்கணும் ஆகுது. அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சொந்த பந்தம் இருந்தோம், எங்களுக்கெல்லாம் உதவி கிடையாது. புரியுதா? உண்மையை சொல்லிடுறேன். என்ன ரொம்ப கஷ்டப்படுறதுனால நான் எங்கெங்கேயோ போய் கேட்டேன். என்னால் முடிஞ்சது வந்து என்னடா இது நமக்கு யாருமே செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரு தம்பி ஆட்டோ ஓட்டுறாரு, ரகுனி. அக்கா நான் சொல்கிறேன்னு நினைக்காத, நிச்சயமாக அவர் செய்வார். உன்னோட தம்பி நிலையுமே உன்னோட நிலைமையை பார்த்து நீ போனவனே கையெழுத்துக்க முடியும். நான் காலில் விழ போனேன். நீங்கள் வயசில் பெரியவங்க, என் காலில் விழாது சொன்னார் சார். அது ஒன்று மட்டும் நான் இந்த ஓட்டு வந்து நான் இந்த ஓட்டையே எவ்வளோ சின்ன வயசுலேருந்து போட்டிருக்கேன். இப்போவும் அடுத்த ஆட்சி வந்து கூட சாரி ஜெயிக்கணும் தானே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது? அப்புறம் அங்கே ஒரு முருகேசனுக்கு அவர் இருக்காரு, அவர் வீடு இல்லாமல் 6000 வாடகை கொடுக்குது. அந்த அம்மா சார் எப்படியாவது கட்டி கொடுங்க. அவர் கடை வச்சுருக்காரு, நான் சுடுகாடு இருந்ததுல அந்த கனால் பேங்க் ரோடில் அங்கே இருக்கிற. இப்போ வாடகை தான், கரண்ட் போட்டால் நான் உடனே வந்துடுவேன். அது சின்ன தரமான கவலையே சரி சரி அப்படின்னு சொல்லி செய்தா இருப்பார். அந்த நன்றியை நான் வந்து இந்த வீட்டில் இருந்து சொல்கிறேன். எனக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதா தான் பிடிக்கும். யார் வேணாலும் நான் காசு தரேன் அப்படின்னு நான் போட மாட்டேன். எனக்கு வந்து அந்த சின்னதுலேருந்தே நான் இந்த ஒரு வீடு கட்டி கொடுத்ததா ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த வீடு உங்களுக்கு யார் கட்டி கொடுத்தாங்க, எப்படி உங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுத்தாங்க, எங்கேருந்து உங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சிது, யார் வந்து உங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுத்தாங்க?
கவுன்சிலர். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். கவுன்சிலர் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அதாவது இந்த ஏரியாவோட கவுன்சிலர் தான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது. எப்படி நீங்கள் அவரை போய் பார்த்தீங்க? எப்படி உங்களுக்கு அவரை பார்க்கணும்னு தோணுச்சு? பண்ணுறது யாரும் இல்லை. இவங்க வந்து உங்கள் அம்மாங்களா? இவங்க அக்கா. உங்கள் அக்கா. உங்கள் பேர்? சசிகலா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் தம்பி? மெக்கானிக்கா இருக்கீங்க. அம்மா இவங்க உங்கள் அம்மாங்களா? சரி அம்மா வணக்கம்மா. வந்து ரீமேப் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிது. நீங்கள் எப்படி போயிட்டு கேட்டீங்க? எப்போ போய் கேட்டீங்க? நான் வந்து நான் உட்காந்துருந்தேன். ஒரு கடை அது முருகேசன், அவங்க கடையில் உட்காந்து ஒரு யாருன்னு கேட்டேன். எனக்கு பேர் தெரியல அப்படின்னு கேட்கும்போது கதிர் முருகன் இவரை தான் சொன்னாங்க போய் உதவி கேட்க சொல்லி அப்படின்னு கேட்டேன். உனக்கு பேர் சொல்லுமான்னாரு. யாரை போய் கேட்கணும்? எனக்கு யாருன்னே பேர் தெரியல சார். ஒரே வாட்டி தான் அவருக்கு வந்து பேசியிருக்கேன். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி தான் பார்த்து நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னம்மா விஷயம். எனக்கு வீடு இல்லாமல் வீடு பாடஞ்சு இருக்கு. நாங்கள் 2 பேரும் கண் தெரியாதவங்க, நானும் எங்கள் தம்பியும். அதனால எங்களுக்கு ஒரு அதிசயம் அப்படின்னு கேட்டேன். சரிம்மா ஒரு 2 மாதம் இருக்குமா? சத்துமா 3 மாதம் கட்டி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வீடு இருக்குதாமா? ஓட வீடு கேட்டு 3 மாசத்துலேயே வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. அவர் நீங்கள் போய் பேசுவீங்க. அதாவது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஏரியா கவுன்சிலர் யாருன்னு கேட்டால் கூட தெரியாது இல்லையா? இன்னைக்கு வந்து கதிர் முருகன் அப்படின்னு சொல்லி பேரை கேட்டால் கதிர் அப்படின்ற ஒரு பேர் முதல்ல கவுன்சிலர் அப்படின்றது தான் நம்ம ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அவரோட கொண்டாடி அவங்க ஃபேமிலி எல்லாமே பல்லாண்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாரும் பேசிக்கலாம். சந்தோஷமா என் டைம் சீதனம் கூட வரல. ஆனா எனக்கு எல்லாமே செஞ்சாரு. அதுவும் சொல்லிருக்கணும். இந்த ஏரியாவுக்குள்ள நிறைய பேர் வந்து ஒரு வேலை தெரியாம இருக்காங்க. தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தெரியாம இருக்க நிறைய வந்து தெரியாம இருக்க நிறைய மக்கள் வந்து இந்த தகவல் போய் சேரணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் யாருக்குமே கிடைக்கணும். ஏன்னா வந்து தேடி 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 பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற சூழ்நிலையும் இங்க இருக்க அந்த கட்சி அப்படின்றத தாண்டி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட பொது விஷயங்கள் ஈடுபடுறது, அந்த கட்சி சார்பாக இல்லாமல் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பணக்காரங்களா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்மளோட உதவி வந்து போய் சேரணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கதிர் முருகன் அவர்கள். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காருன்றது இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதை தவிர நிறைய விஷயங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஃபீஸ் கட்டணும், இல்லை மேரேஜாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மனிதராங்க வந்து வளர்ந்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KRK 170 வளர்ச்சி பாதை அப்படின்ற சொல்லி ஒரு குழுவே தனியான ஒரு குழுவே அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குழு சரி எங்கேயுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், யாரும் வந்து உதவிக்குழு, அதே மாதிரி வந்து சோசியல் மீடியா அமைச்சு நம்ம எந்த எல்லா தகவலையும் எங்களுக்கு எப்போ வேணாலும் தெரியப்படுத்துங்க, அடுத்த 1 ஹவரில் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோன்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து பார்க்குறோமா. நீங்கள் அவரை பற்றி வேறு எதனா பேச விரும்புறீங்களாமா? மக்களுக்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா? நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்கள் போய் கேட்டீங்கன்னா செய்வார் அப்படின்னு சொல்லி. நன்றிம்மா. நீங்கள் கூட தகவலுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்ததுக்கு. மேலும் வந்து உங்களுக்கு எதனா உதவி தேவை அப்படின்னா இது உங்களோட சொல்லி பையனோட படிப்புக்கோ எதுக்கோ தேவைன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து எங்கள் மூலியமாவோ இல்லை நீங்கள் டைரெக்டாகவோ அவர்கிட்ட போய் பேசிக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு தலைவரை வந்து பார்க்க முடியாது. அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு வாங்க, சாயந்தரமாக பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் பேசணும் அப்படின்னா வாங்கம்மா அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் வந்து சார் இருக்காரு. இந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணி கொடுத்ததுக்குல நம்மளோட சேனல் சார்பாக அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிமா, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.